வாழ்க வளமுடன். இன்றைய இந்த புனிதமான இரவில் பிரபஞ்சம் உங்களை அமைதியாக அழைக்கிறது. நீங்கள் இதை பார்க்க வந்தது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இன்றிரவு உங்கள் இதயத்தில் பதுங்கி இருக்கும் சில கேள்விகளுக்கு பதில் தர யூனிவர்ஸ் தானே உங்களை இங்கே அழைத்துள்ளது. நீங்கள் பேசாமல் வைத்திருக்கும் வலியும், உங்களுக்கு மட்டும் தெரியும் பயமும், யாருக்கும் சொல்லாது தாங்கிய கண்ணீரும் பிரபஞ்சத்திற்கு தெரியும். அதனால்தான் இந்த இரவு உங்களுக்காகவே திறக்கப்பட்டிருக்கிறது. சத்தமில்லா இந்த நிசப்தத்தில் நட்சத்திரங்களின் பின்னால் இருந்து பிரபஞ்சம் மெதுவாக சொல்கிறது, குழந்தையே கேளுங்கள், இன்றைக்கு நான் உன்னோடு பேச வருகிறேன். இந்த இரவு உங்கள் இதயம் தேடிய பதில்கள், உங்கள் வாழ்க்கைக்கு நான் கொடுக்கப் போகும் புதிய துவக்கம், இரண்டும் ஒன்றாக சேரும் தருணம். அமைதியாக உட்காருங்கள், உங்கள் மூச்சை மெதுவாக உணருங்கள். ஏனெனில் இப்போது தொடங்குகிறது பிரபஞ்சம் உங்களோடு பேசும் இரவு. இன்றிரவு நிசப்தம் அதிகமாக இருக்கிறது. இந்த இரவு சாதாரணமான இரவு இல்லை. இரவு ஆழமாக ஆரம்பிக்கிறது. ஒரு வினாடிக்கு பிறகு இன்னொரு வினாடி நகரும் போது உலகம் மெதுவாக அமைதிக்குள் மூழ்க ஆரம்பிக்கும். வீட்டின் சுவர்கள் கூட சத்தமின்றி நின்று கொண்டிருக்கும் நேரம் அது. சுற்றத்தாரின் மூச்சின் ஓசையும் சற்றே நின்றது போல தோன்றும். இரவை போல் கரும்பாக இருந்தாலும் அதன் பின்னாலே ஒரு சொல்ல முடியாத ஒளி அனுபவிக்கப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் படுத்திருந்தாலும், அலட்டியாய் யோசித்துக் கொண்டிருந்தாலும், மனதினுள்ளே ஒரு சிறிய அதிர்வு, ஒரு மெல்லிய உணர்வு ஒரு நொடிக்கு நொடி பெரிதாகும். எப்படி சொன்னாலும் இது சாதாரணமான நேரம் அல்ல. மனித உலகத்தின் அமைதி இப்படி ஆழமாகும் நேரம் எதுவும் இல்லை. அனைவரும் நிம்மதியாக படுக்கையில் கிடக்கும் போது உங்களது இதயம் மட்டும் இன்னும் விழித்திருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் இது பிரபஞ்சம் உங்களை அழைக்கும் நேரம். இந்த நேரத்துக்கு முன்னாடி பொழுதெல்லாம் உங்க மூளை ஓடியது, சத்தங்கள் நிறைந்திருந்தது. நீங்கள் உண்மையான உங்களோடு பேச முடியவில்லை. ஆனா 2 மணிக்கு பிறகு இந்த உலகம் தன்னுடைய சத்தத்தை நிறுத்திக் கொள்கிறது. அந்த நேரத்தில் உங்கள் உள்ளம் தன் பேசாமல் இருந்த உண்மைகளை மேலெழுப்புகிறது. நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா, எதற்காக சில நாள்களில் இரவு நேரம் கனமாக இருக்கும்? எதற்காக சில நேரங்களில் தூக்கம் தப்பி மனசு எங்கோ ஓடிக்கொண்டிருக்கும்? அது உங்கள் காயங்களாலோ உங்கள் கவலையாலோ மட்டுமல்ல, அது பிரபஞ்சம் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு நினைவையும், உங்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு உணர்வையும் பிரபஞ்சம் தெளிவாய் உணர்கிறது. அந்த நேரத்தில்தான் உங்கள் இதயம் மிக மென்மையானதாக, மிக உண்மையானதாக மாறுகிறது. காலையிலோ பகலிலோ முதலுக்கு முதலாய் ஓடும் வேகத்தில் உங்க மனசு இதை உணர முடியாது. ஆனா இந்த நேரத்துல, இரவு முழுவதும் அமைதி பரவி இருக்கும் நேரத்தில் உங்கள் இதயம் மட்டும் வெடிக்கிறது. நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கும் போது வாழன் திடீரென்று ஒரு பழைய நினைவு வந்து விழும். மறந்துவிட்டேன் என்று நினைத்த காயங்கள் மீண்டும் மேல் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். சிலர் நெகிழ்ந்து அழுவார்கள். சிலர் பொறுக்க முடியாத அளவுக்கு வலியை உணர்வார்கள். சிலர் வெறுமனே சீலிங்கை பார்த்தபடி ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் ஒரு தவறான உணர்வு அல்ல. இது பிரபஞ்சத்தின் சுத்தமான அழைப்பு. இந்த நேரத்தில் மனிதனின் மனது வெளிப்புற உலகத்தோடு சேர்ந்து இருக்க முடியாது. அது முழுக்க உள்ளபுற உலகத்தோடே சேர்ந்துவிடும். மன்னிக்க முடியாத விஷயங்கள் கூட மெதுவாக மனதில் மன்னிப்பு தேட ஆரம்பிக்கும். மறக்க முடியாத மனிதர்கள் திரும்ப வந்து உங்கள் மனதை தட்டி போவார்கள். உங்களால் பேச முடியாத உணர்வுகள் ஒரு ஆழமான குரல் போல இதயத்தில் ஒலிக்கும். அது உங்கள் மனசின் குரல் அல்ல, அது நம்மால் கேட்க முடியாத பிரபஞ்சத்தின் குரல். பிரபஞ்சத்திற்கு மொழி இல்லை, ஆனா அதற்கு அதிர்வு இருக்கு, உணர்வு இருக்கு, ஆன்மா இருக்கு. இந்த 2 மணிக்குள் உங்கள் அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளோடு ஒரே அளவுக்கு நெருங்குகின்றன. அந்த இணைப்பின் போது நீங்கள் நினைக்கும் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கு போய் விழும். நீங்கள் தனிமையில் இருந்தாலும், தோல்வியில் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை நின்று போயிருந்தாலும், இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்கள் உள்ளத்திலேயே நின்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட தருணங்களில் திடீரென்று ஆழமான அமைதி வரும். உங்கள் மூச்சு சீராகும். உங்கள் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை பிரபஞ்சம் தன் ஒளியால் நிரப்பும். இந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அது நேரடியாக மேலே செல்கிறது. நீங்கள் அழுதால் அந்த கண்ணீர் பிரபஞ்சத்தால் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். நீங்கள் ஏதாவது விரும்பினால்
அது உண்மையான விதையாக பிரபஞ்சத்தின் நிலத்தில் விழும். நீங்கள் எப்போதாவது இரவு நேரத்தில் திடீரென்று உங்க மனசு யாரையாவது நினைச்சதா? அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் ஒரு இணைப்பு தோன்றி இருக்குமா? அது கூட சும்மா இல்லை. இந்த நேரத்தில் மனித மனங்கள் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. நீங்கள் நினைப்பவரும் அதே நேரத்தில் உங்களை நினைத்திருக்கலாம். ஆன்மாவின் அழைப்பு இந்த நேரத்தில் மிக வலிமையானது. கண்களை மூடிய மெல்ல மூச்சை இழுத்து இந்த இரவு அமைதியை உணர முயற்சி பண்ணுங்கள். அந்த அமைதியின் ஆழத்துக்குள் ஒரு நெகிழ்ச்சியான குரல் இருக்கும். அதுதான் பிரபஞ்சம் உங்களை அமைதியாக அழைக்கும் குரல். குழந்தையே, நீ எத்தனை நாள் தாங்கினாய்? இன்னைக்கு நான் உன்னோடு பேச வருகிறேன். அந்த குரல் உங்களுக்கு சொல்ல வருவது கஷ்டம் முடிந்து விட்டது என்பதல்ல. ஆனா அதை தாங்கும் உங்கள் வலிமை பிரபஞ்சத்தையே ஆச்சரியப்படுத்துகிறது என்பதே. இந்த இரவு, இந்த ஒரு நேரம் உங்களுக்காகவே திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரவு உங்கள் இதயம் தேடிய பதில்கள் அமைதியாக உங்களை நெருங்கி வரும். இந்த இரவு உங்கள் புண்கள் வெளியில் தெரிந்தாலும் உங்கள் ஆன்மா குணமாகும். இந்த இரவு உங்கள் கண்ணீரோடு கூட பிரபஞ்சம் உங்கள் கையை பிடித்து நிற்கும். இந்த இரவு உங்கள் வாழ்க்கை மாற்றம் பெறும் முதல் படியாக இருக்கும். இரவு கருமையாயிருந்தாலும் அதன் உள்ளே ஒளி நிறைந்திருக்கிறது. அந்த ஒளி இன்று உங்களை தொட, உங்களுடைய பாதையை திறக்க பிரபஞ்சம் வந்திருக்கிறது. இது முடியவில்லை. இது ஆரம்பம் மட்டும். இன்னும் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது. இன்று இரவு உங்கள் மேல் விழுந்திருக்கும் அமைதியின் எடை வேறொரு நாளும் இல்லாத அளவுக்கு ஆழமாயிருக்கும். இதயம் எங்கோ தொலைவில் இருந்து யாரோ உங்களை பார்க்கிறார்கள் மாதிரி ஒரு விசித்திரமான உணர்வு உங்களுக்குள் எழும். அந்த உணர்வு வெறும் உணர்ச்சி இல்லை, அது ஒரு அழைப்பு, பிரபஞ்சத்தின் அழைப்பு. இந்த அழைப்பு ஒவ்வொருவருக்கும் வராது. ஆனால் சிலருக்கு மட்டும் உள்ளம் களைத்து போயிருக்கும். சிலருக்கு மட்டும் அதிகம் துன்பப்பட்டு, அதிகம் தேடி, அதிகம் இணைத்து, அதிகம் காத்திருக்கும் மனிதர்களுக்கு மட்டும் இந்த அழைப்பு வரும். அந்த அழைப்பு உங்களை வந்தடைந்துள்ளதே ஒரு குறியீடு. அதுலதான் பிரபஞ்சத்தின் முதல் வார்த்தை மறைந்திருக்கு. குழந்தையே, நீ ஒன்னா இல்லை. இந்த 4 வார்த்தையை உங்கள் இதயத்துக்கு உள்ளே வைத்து ஒரு நொடிக்கு உணர்ந்து பாருங்கள். நீங்கள் கொண்டிருக்கும் பல வருட காயங்கள் மெதுவாக உருகுவதை உணர்வீர்கள். நீ எத்தனை முறை உன்னையே கேள்வி கேட்டிருக்கிறாய்? என்னிடம் யாரும் இல்லையே, என்னை யாரும் கவனிக்கலையே, என் வலியை யாரும் புரிஞ்சுக்கலையே, நான் இப்படி ஏன், என் வாழ்க்கை யாருக்குமே தேவையில்லையா? இந்த கேள்விகள் எல்லாம் உங்கள் மனத்தின் கனமான சுமையை தாங்கிக் கொண்டு உங்கள் இதயத்துக்குள் யாருக்கும் தெரியாமல் முடிச்சு போய் கிடந்தது. ஆனா உண்மையை சொல்லட்டா, இந்த எல்லா கேள்விகளையும் பிரபஞ்சம் உங்கள் இதயத்திலிருந்து எடுத்து தாங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாரும் பார்க்கலை என்று நினைத்தீர்கள். ஆனா அந்த ஆழமான இருள் நிறைந்த இரவற்றில் நீங்கள் எவ்வளவு அழுதீர்களோ அவை ஒவ்வொன்றையும் பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருந்தது. நீங்கள் எத்தனை முறை உள்ளுக்குள் உடைந்து போய் முதலாக இருந்த உங்கள் மனதின் துண்டுகளை மீண்டும் சேர்த்தீர்கள் தெரியுமா? நீங்க தாங்கின வலிக்கு வசனம் போதும் என்று சொல்ல முடியாது. பிரபஞ்சம் சொல்லுகிறது, நான் உன் கண்ணீரை இனுமரேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் உன் துடித்த இதயத்தை கேட்டேன். நீ கண்களை மூடி நிம்மதி தேடிய அந்த ஒரே நொடியை கூட நான் பார்த்தேன். உலகத்தில் ஒருவரும் உனது வலி காணாத இடத்திலும் பிரபஞ்சம் உனக்குள் உருவாகும் அந்த சிறிய சத்தத்தை கூட கேட்கிறது. உன்னை நான் விட்டுவிடவில்லை, நீ என்னை தேடி வந்தாய். உங்களுக்கே தெரியாம பிரபஞ்சத்துடனான இந்த இணைப்பு பல வருடங்களுக்கு முன்பே ஆரம்பித்தது. சில சமயங்களில் நீங்கள் வெறுமனே வானத்தை பார்த்து ஏன், அல்லது என்ன சொல்ற, அல்லது நான் எங்கே போகணும் என்று கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். அந்த கேள்விகள் வெறும் வார்த்தைகள் இல்லை, அவை பிரபஞ்சத்துக்கான உங்கள் முதல் அழைப்பு. அதற்கு பதில் இன்றைக்கு வருகிறது. பிரபஞ்சம் மெதுவாக சொல்லுகிறது, நீ என்னை தேடிய அளவுக்கு நானும் உன்னை தேடி வந்தேன். நீங்கள் நினைத்த பாதை மூடப்பட்டது, ஏனெனில் அது உங்களை காப்பாற்றும் வழி அல்ல. நீங்கள் விரும்பிய சிலர் உங்களை விட்டு சென்றார்கள், ஏனெனில் அவர்கள் உங்கள் வாழ்நாள் ஒளியை தாங்கக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் எதிர்பார்த்த சில கதவுகள் திறக்கவில்லை, ஏனெனில் அது உங்கள் நோக்கம் அல்ல. நீங்கள் பெற்ற சில காயங்கள் நீங்கள் நினைத்தது போல தண்டனை இல்லை, அது உங்களை வலிமையாக்கிய இரகசிய ஆயுதம். இதையெல்லாம் பிரபஞ்சம் சொல்ல வருவது ஒரே ஒரு காரணத்துக்காக. நீ ஒன்னா இல்லை,
உன் வலி உன்னுக்காக உருவாக்கப்பட்டது, தண்டனைக்காக இல்லை. நீங்கள் சந்தித்த காயங்களை பார்த்து, ஏன் இது எனக்கு, நான் என்ன தவறு செய்தேன் என்று நீங்களே உங்களை குறை சொன்ன காலங்கள் உண்டு. ஆனால் யூனிவர்ஸ் சொல்றது, நான் ஒரு ஆன்மாவையும் சோதனைக்காக மட்டும் அனுப்ப மாட்டேன். அவர்களின் உள்ளத்தை தாங்கும் அளவில் வலிமை இல்லை என்றால் ஒரு காயமும் கொடுக்க மாட்டேன். உங்கள் வலி வலிமையாக்கவே வந்தது. உங்கள் மறந்த சக்தியை எழுப்பவே வந்தது. உங்களை யார் என்று உங்களுக்கே காட்டவே வந்தது. நீங்கள் நொறுங்கவில்லை. நீங்கள் மாறிக்கொண்டிருந்தீர்கள். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். நீ எனக்கு பூரணமான வாழ்க்கைதான். நீ என்ன நினைச்சாலும் உன் வாழ்க்கை ஒரு தவறு இல்லை. நீ சந்தித்த மனிதர்கள், நீ கடந்து வந்த பாதைகள், நீ சந்தித்த தடைகள், இவையெல்லாம் உனக்குள் மறைந்திருக்கும் நன்மையை வெளியே எடுக்கும் கருவிகள். பிரபஞ்சம் உன் கதையை எழுதும் போது ஒரு நொடிக்கும் உன்னை விட்டு விலகல. உலகம் உன்னை ஜட்ஜ் பண்ணலாம், ஆனா பிரபஞ்சம் உன்னை ஒரு ஒளியாக தான் பார்க்கிறது. அதனாலதான் இன்றிரவு முதல் வார்த்தை இது. குழந்தையே, நீ ஒன்னா இல்ல, நான் உன்னோட இருக்கேன். இந்த வார்த்தைகள் உனது இதயத்தில் உள்ள பழைய புண்களை அழிக்க, புதிய ஒளியை வரவேற்க, புதிய வாழ்க்கையின் கதவை திறக்க உனக்குள்ளே விதை போட்டுவிட்டது. இப்போ உங்கள் வாழ்க்கை பிரபஞ்சத்தோட நேரடி உரையாடல் தொடங்குகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவனுக்கே புரியாத சில வழிகள் வரும். அவை எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது, எதற்காக வந்தது? ஏதோ ஒரு தரம் உலகமே உன்னை விட்டுவிட்டது மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும். அந்த வலி ஒரு முறை வராது. அது திடீரென்று வேகமா வந்து உங்க இதயத்தை கிழித்து அடுத்த நொடியில் மறைந்துவிடும். ஆனா அதன் தாக்கம் நீங்க நினைப்பதை விட ஆழமாக இருக்கும். இன்றைக்கு அந்த வலி பற்றியே பிரபஞ்சம் பேசுகிறது. குழந்தையே, நீ தாங்கி போட்ட வலி வெறும் காயமில்லை, அது உன்னை மாற்றிய விதை. பிரபஞ்சத்தின் குரல் இங்கே இருந்து மெதுவாக ஆழமாக உங்களை தொடும். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நொறுங்கியதல்ல, அவை மாற்றத்துக்காக உடைந்து போனவை. காலங்கள் கடந்திருக்கலாம், மனிதர்கள் மாறிப்போயிருக்கலாம், உங்கள் நிலைமை விட்டு பல முறை தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு உண்மை இருக்கிறது, உன் வலி உன்னை நொறுக்கல, உன்னை உருவாக்குது. உன் இதயம் தாங்கிய சோகத்தை உலகம் பார்க்கவில்லை, ஆனா பிரபஞ்சம் பார்த்தது. உன்னை ஏமாற்றியவர்கள் உன் வாழ்க்கையின் கதவை மூடவில்லை, புதிய கதவை திறக்க உதவினார்கள். கண் கலங்கினாலும் உண்மை மாறாது. உங்க வாழ்க்கையில் சிலர் திடீரென விட்டு சென்றார்கள். சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள். சிலர் உன்னை புரியாமலேயே தவறாக பேசி காயப்படுத்தினார்கள். நீங்க அந்த நேரத்துல நினைச்சீங்க, நான் என்ன தவறு செய்தேன், என் மீது இவ்வளவு சோதனையா? ஆனா பிரபஞ்சம் இப்போ சொல்றது, அவர்கள் உன்னிடமிருந்து பிரிந்தது தண்டனை இல்லை, அது பாதுகாப்பு. உனக்கு தகுதி இல்லாதவர்கள் முன்னரே விலகிச் சென்றார்கள். அவர்கள் போகுது உன் இழப்பு இல்லை, உன் விடுதலை. உனக்கு தகுதியானவர்கள் இன்னும் வரணும். அதற்காக இடம் காலியாக வேண்டும். ஏன் இந்த வலி உனக்கு? இந்த கேள்வி நீங்கள் 100 முறை கேட்டிருப்பீர்கள். பிரபஞ்சம் இப்போது பதில் தருகிறது. உன் உள்ளத்துக்கு நான் வைத்திருக்கும் நோக்கம் பெரியது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீ இப்படி மாற வேண்டியது அவசியம். உங்களுக்கு ஏற்பட்ட வலிகள் உங்களை பலவீனமாக்கவில்லை, உங்களை உண்மை மனிதராக மாற்றினது. உன் இதயம் முன்னாடி இருந்தது போல இல்லை, அது இன்னும் ஆழமா, இன்னும் புரிதலோட, இன்னும் நன்மை நிறைந்ததாக மாறியிருக்கு. உன் கண்களில் வரும் கண்ணீர் இனி பழைய கண்ணீர் இல்லை, அது உன்னுடைய ஆன்மாவின் சுத்திகரிப்பு. உன் வலி உன்னை கற்றுக் கொடுத்தவை. நீ நொறுங்கிய போது யார் உன்னுடன் இருந்தார்கள், யார் இல்லை, அதை நீ கற்றுக்கொண்டாய். உன் உண்மை யார், போலி யார், அது எல்லாம் வலி மூலம் நீ கற்றுக்கொண்டாய். அன்பு என்றால் என்ன, அனாதரவின் எடை என்ன, ஒளியின் அருமை என்ன, இருளின் ஆழம் என்ன, அனைத்தையும் அந்த வலியே உனக்கு கற்றுக் கொடுத்தது. அது ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு பாடம். உங்கள் ஆன்மா வளர அது தேவையானது. பிரபஞ்சம் சொல்லும் உண்மை. பிரபஞ்சம் உன்னை முன்னேற வைக்க ஏதாவது ஒரு தூண்டுதல் தேவைப்பட்டதா? அதுதான் உன் வலி. நீங்க இருந்த பாதை சரியில்லைன்னு உணர வைக்க அது ஒரு அடையாளமா வந்தது. நீங்கள் இருந்த இடத்தில் அமைதி இல்லைன்னு
பிரபஞ்சம் தெரிந்துவிட்டது. அதனால்தான் அந்த இடத்திலிருந்து உங்களை மெதுவாக தள்ளி வைத்து புதிய பாதைக்கு அழைத்தது. நீங்க அதை துரதிருஷ்டம் நினைச்சீங்க. ஆனா யூனிவர்ஸ் சொல்றது அது என் வழிநடத்தல். இன்னும் ஒரு பெரிய உண்மை, நீ தாங்கிய வழியே உனக்கு வரப்போகும் பலன்களை உருவாக்கியது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல நாள் உங்களின் கதவை தட்டப் போகுது. நீங்க நினைக்காத ஒரு மனிதர் உங்களுக்கு தாங்காத அன்பு கொடுக்க போகிறார். நீங்க இழந்து விட்டீர்கள்னு நினைத்த பல ஆசீர்வாதங்கள் இப்போது உங்களை தேடி வருகிறது. உன் கண்ணீரால் உருவான ஒவ்வொரு புண்களுக்கும் பிரபஞ்சம் ஒரு பதில் வைத்திருக்கிறது. நீ தாங்கினது வெறும் சோதனை இல்லை, அது உன்னுடைய மாற்றத்தின் தயாரிப்பு. பிரபஞ்சத்தின் முடிவுரை, இதுவரை நீ தாங்கிய வலியை பார்த்து உன்னை நீ குறை சொல்லாதே. பிரபஞ்சம் மெதுவாக அன்போடு சொல்லுகிறது, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு காயமும் உன்னை உயர்த்துவதற்கான படி. இன்னும் கொஞ்சம் நடக்கணும். அதன் பிறகு உன் வாழ்க்கை ஒளியாக மாறும். உன் கண்ணீர் வீணாவில்லை, அவை இப்போது அதிர்ஷ்டமாக மாறுகிறது. இதுவரை நீ பார்த்த வாழ்க்கை, நீ தாங்கிய சோதனைகள், உன் கண்ணீரால் உருவான இரவை பிரபஞ்சம் எல்லாத்தையும் கணக்கில் வைத்திருக்கிறது. இன்று முதல், இந்த இரவு முதல் உனக்கு வரப்போகும் மாற்றங்கள் சாதாரண மாற்றங்கள் அல்ல. அவை பிரபஞ்சம் உனக்கு தனியாக கொடுக்க போகும் ஆசீர்வாதங்கள். மாற்றம் ஒன்று உன் இதயத்தின் பளுவை குறைக்கும் ஒளி. உன் இதயம் நீண்ட நாட்களாக ஒரு தெரியாத பளுவை சுமந்து கொண்டே இருந்தது. அதை நீ யாருக்கும் சொல்ல முடியல. சொன்னாலும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு உன் உள்ளம் நம்பிடுச்சு இருந்தது. ஆனா அந்த பழம் இப்போது மெதுவாக கரையும். அது இரவு நேரத்தில் காற்று நெருங்குவது போல உன் இதயத்தில் ஒரு லேசான வெற்று உருவாகும். அது பயமில்லை, அது விடுதலை. இனி நீ மூச்சை ஆழமாய் இழுக்கும் போது உன் உள்ளம் நிம்மதியடையும். இது மாற்றம் ஆரம்பமான சின்னம். மாற்றம் 2, உன்னை விட்டு நீங்க வேண்டியவர்கள் நீங்கி விடுவார்கள். வாழ்க்கையில் சில மனிதர்கள் ஒரு நிழல் போல நம்மை தொடர்ந்து தாங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனா அவர்களால் உன் ஒளி மறைக்கப்பட்டு வந்தது. நீ ஆழமா யாரையும் காயப்படுத்தல. ஆனா சிலர் உன்னை மறந்து உன் நன்மையை போய் நீயே தவறு செய்தது போல காட்டினார்கள். இனி அவர்கள் உன் பாதையில் வரமாட்டார்கள். பிரபஞ்சம் சொல்றது, உன்னிடம் சேர வேண்டியவர்கள் மட்டும் உனக்கு வரும், போக வேண்டியவர்கள் தானாகவே போகிறார்கள். இந்த நீக்கம் ஒரு தண்டனை இல்ல, ஒரு தூய்மையாக்கம். உன் ஆன்மா இனிமேல் சுமை இல்லாமல் நிம்மதியாய் பயணிக்க தொடங்கும். மாற்றம் 3, நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தது நெருக்கமாக வரும். அதிகம் வேண்டிய ஆனா கிடைக்காத அந்த ஒரு விஷயம். அது வேலையாகலாம், ஒரு ஆசையாகலாம், ஒரு அமைதியான வாழ்க்கையாகலாம், ஒரு நிலையான உணர்வாகலாம். பல வருடங்களாக உன் இதயம் அதை தேடிக்கொண்டே இருந்தது. பிரபஞ்சம் இதற்கு சொல்றது, உன் விருப்பம் தாமதமானது, நிறைவேறாமல் அல்ல. நீ தேவையான மாற்றத்தை எடுத்து விட்டாய். இனி அந்த ஆசை உன் கதவை தட்டும். நீ தயாராகி வா. அது வரும் நேரம் நெருங்கிவிட்டது. மாற்றம் 4, உன் மனதில் இருந்த குழப்பம் மொழியாக மாறும். மனிதனின் உள்ளங்கையில் மிகப்பெரிய சுமை கேள்விகள்தான். எதுக்கு நான்? எதுக்கு இப்படி? நான் எங்கே போகிறேன்? எனக்கு சரியான பாதை எது? இந்த குழப்பம்தான் உன் முன்னேற்றத்தை பல வருடங்களாக தடுக்கி நின்றது. ஆனா இனிமேல் இல்ல. ஒரு நாள் திடீரென்று உன் இதயத்தில் ஒரு தெளிவு வரும். எப்படி எரியாத விளக்கு திடீரென்று ஒளி கொடுக்க ஆரம்பிக்கிறது, அப்படித்தான் உன் மனம் சரியான பதில்களை காட்ட ஆரம்பிக்கும். அந்த அமைதி கூட பிரபஞ்சத்தால் அனுப்பப்படும் ஒளி. மாற்றம் 5, உன் வாழ்க்கையில் புதிய மனிதர் நுழைவார். இது சாதாரண மனிதர் அல்ல. உன் ஆன்மாவுக்கும் உன் வலிக்கும் உன் அமைதிக்கும் அர்த்தம் நிறைந்தவர். நீ எத்தனை நாட்களாக உன் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த சிறிய ஆசையை புரிந்து கொள்ளும் ஒருவர். இவரோட வருகை உன் இதயத்தை மீண்டும் சிரிக்க வைக்கும். உன் கண்களில் இருந்த முன்னோடியான வலியை அவரோட வருகை அழித்துவிடும். இந்த மாற்றம் உன் இதயத்துக்கு புதிய உயிர் தரும். மாற்றம் 6, உன்னை யாரும் தடுக்க முடியாத நிலை வரும். நீ இப்போ பலவீனமா இருக்கிற மாதிரி தோணலாம். எல்லாம் நின்று போயிருக்கு போல இருக்கும். ஆனா நீ அறியாம உன் உள்ளம் மாறிக்கொண்டே இருக்குது. இனி நீ எடுக்கும் முடிவுகள் நல்ல பக்கமே சென்று சேரும். நீ எடுக்கும் ஒரு சிறிய நடவடிக்கையும் அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் இழுக்கும். நீங்க தடுக்கப்பட்ட கதவுகள் இனி தானாகவே திறக்கும்.
பிரபஞ்சம் உன் பாதையை ஆசீர்வாதத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மாற்றம் 7 உன் கண்ணீர் முடியும் காலம் வரப்போகுது. இது உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான மாற்றம். நீ எத்தனை முறை அழுதாய், எத்தனை முறை நொறுங்கினாய், எத்தனை முறை புன்னகையோட உன் வலியை மறைத்தாய். அதை யூனிவர்ஸ் முழுவதும் கேட்டிருக்கிறது. நீ தாங்கிய கண்ணீர் வெறும் தண்ணீர் இல்லை, அது உன் ஆசீர்வாதத்தை உருவாக்கிய விதை. அதை அடைக்க அதற்கு பதிலாக பிரபஞ்சம் இப்போ உனக்கு நல்லதை தரப்போகிறது. நீ காட்டிய நன்மை, நீ தாங்கிய துன்பம், நீ விட்ட தியாகம் எதுவும் வீணாகவில்லை. உன் காலம் முடிவடையவில்லை, இப்பதான் ஆரம்பமாகுது. உங்க வாழ்க்கை ஒளிக்குள் நுழையப் போகுது. இப்ப இந்த இரவு உங்க ஆன்மாவின் துவக்க நாள். இந்த இரவு உன் உள்ளத்துக்குள் உணரப்படாத சில உண்மைகள் அமைதியாக திறக்கப்பட போகின்றன. உன் இதயம் இந்த வருஷங்களாக தாங்கி வைத்திருந்த கேள்விகளுக்கு இன்று பிரபஞ்சம் பதில் கொடுக்கிறது. அதிலேயே மிக முக்கியமானது, உன் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது, நீ எதற்காக இந்த நிலை வரை வந்தாய், உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது. பிரபஞ்சம் இப்போ சொல்கிறது, உன் எதிர்காலம் இருளால் நிரம்பியதல்ல, உன் உள்ளத்தில் இருந்த ஒளி வெளியே வர காத்திருக்கிறது. உன் எதிர்காலம் உங்க கண்ணுக்கு தெரியாம மெதுவாக உருவாகிக் கொண்டே இருக்கு. நீ எவ்வளவு நம்பிக்கை இழந்திருந்தாலும் உனக்குள் ஒரு சிறிய விதை அழியாமல் இருந்தது. அந்த விதை உன் ஒளி. அந்த ஒளி இனி வெளியில் வரப்போகிறது. பல நாட்களாக நீ எதையும் சரியாக உணர முடியாத நிலை. உனக்கு உங்கள் வாழ்வு நிற்கும் இடத்தில் தங்கியிருப்பது போலத்தான் தோன்றியிருக்கும். ஆனா பிரபஞ்சம் சொல்றது, உன் வாழ்க்கை நின்றது இல்லை, அது தயாராகி கொண்டிருந்தது. உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாதை உன்னுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. எல்லோருக்கும் ஒரே வாழ்க்கை இல்லை. ஒவ்வொருவரின் பாதையும் அவர்கள் தாங்கும் வலிமையையும் அவர்கள் ஆன்மாவின் நோக்கத்தையும் வைத்து உட்புறத்தில் வரையப்பட்டிருக்கும். உன்னுடையது சற்று நீண்டது, சற்று ஆழமானது, சற்று காயங்களால் நிரம்பியது. ஏனா நீ வரும் இடம் சாதாரண இடமில்லை. நீ அடைய போகும் நிலை சாதாரண நிலை அல்ல. உன் வலி பெரியதாயிருந்தது. அதற்கு காரணம் உன் விதி பெரியது. உன் எதிர்காலம் உன்னை தேடி வருகிறது. சில சமயம் நாமே நமது ஆசைகளை தேடி ஓடும். ஆனா சில ஆசைகள் நமக்கு வந்து சேரும். உன்னுடைய எதிர்காலமும் அப்படித்தான். நீ ஓட வேண்டியதில்லை, அது உன்னை தேடி வருகிறது. ஒரு காலையில், ஒரு ராத்திரியில், அல்லது இந்த மாதமே திடீரென்று ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையை புரட்டி போடலாம். ஒரு நல்ல செய்தி, ஒரு வாய்ப்பு, ஒரு மனிதர், ஒரு மாற்றம். இவையெல்லாம் நீ எதிர்பார்க்காத நேரத்துல உன்னை வந்து சேரும். அந்த மாற்றம் உனக்கு சம்பவம் இல்லை, அது திட்டமிட்ட பதில். பிரபஞ்சம் உனக்கு தள்ளி வைத்திருந்த தடைகளை அகற்றி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் தடைகள் அதிகம் இருந்தது. சில தடைகள் பயத்தால், சில தடைகள் கண்ணீரால், சில தடைகள் மனிதர்களால், சில தடைகள் சூழ்நிலைகளால். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் கதவுகள் திறக்கவில்லை. அதற்கு காரணம் நீ தவறாக இருந்ததால் அல்ல, நேரம் சரியில்லாததால் தான். இனி அந்த நேரம் மாறிவிட்டது. உன் வாழ்க்கையில் இறுக்கமாக இருந்த கதவுகள் மெதுவாக திறக்கப் போகின்றன. பிரபஞ்சம் உன் பாதையிலிருந்து கல்லை, தடையை, காயப்படுத்திய நினைவுகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. இனி நீ போகும் பாதை முன்பை போல கடினமில்லை. உன் உள்ளத்தில் பிறக்கும் புதிய உன் உருவம். ஒரு மரம் வளர், பழைய இலைகள் விழும். ஒரு நெஞ்சு சிரிக்க, பழைய நினைவுகள் அழிய வேண்டும். நீ முன்பு இருந்த மனிதர் இல்லை, இனி நீங்க மாறிவிட்டீர்கள். அந்த மாற்றம் நீங்க கவனிக்காம போயிருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட உன் வலிமை உள்ளே உருவாகி வருகிறது. நீ எளிதில் நொறுங்க மாட்ட. நீ முன்னாடி இருந்த பயத்துக்குள் இல்லை. நீ தாண்ட முடியாத தடைகளை இப்போ முகாந்திரத்தோடு பார்க்கிறாய். நீ உனக்காக நின்று கொள்ள கற்றுக்கொண்டாய். இந்த மாற்றம் வெறும் மனமாற்றம் அல்ல, உன் எதிர்காலத்திற்கு தேவையான உன் புதிய வடிவம். பிரபஞ்சம் உன்னை அற்பவனை அந்த வடிவத்தில்தான் எதிர்காலத்துக்கு அழைக்கிறது. உன் ஆசைகள் தாமதிப்பது உனக்கு வரக்கூடிய நல்லதை மிகப்பெரியதாக்குவதாகும். நீ ஆசைப்படுவது கிட்டவில்லை என்று பலமுறை அழுதிருக்கிறாய். ஆனா யூனிவர்ஸ் சொல்றது, நான் தாமதப்படுத்தினது உனக்கு சிறந்ததை தரவேன்.
நீ எதிர்பார்த்த சிறிய ஆசை கிடைக்காமல் பெரிய ஆசீர்வாதம் உன்னிடம் வர இருக்கிறது. நீ விரும்பியது கிடைக்கவில்லை என நினைக்காதே. பெற வேண்டியது இதுதான். உனக்கு வரப்போகும் எதிர்காலம் நீ தாங்கிய வலிக்கு பதிலாக. இந்த ஒரு வரி உன் இதயத்தை முழுவதும் மாற்றும். நீ எவ்வளவு வலியை தாங்கினாய், அதற்கு சமமான அளவில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிறது. அது இப்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் ஒளியாக பரவி வருகிறது. உன் எதிர்காலம் கருப்பு அல்லாது பொன்னால் ஆனது. உன் நாள்கள் கடினம் அல்ல, அவை புதிய தெளிவுடன் நிறைந்தவை. உன் விதி நின்றுவிட்டது அல்லாது இப்போதுதான் நகரத் தொடங்குகிறது. பிரபஞ்சத்தின் இறுதி வார்த்தை இந்த பகுதியில், குழந்தையே, உன் எதிர்காலம் ஒளியாக இருக்கிறது. உன்னிடம் வரும் நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கை இனி உயரத்துக்கு செல்லும். இது ஒரு வாக்கு அல்ல, இது ஒரு உண்மை. நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கே தெரியாம எத்தனை முறை உடைந்தது தெரியுமா? நீ நம்பியவர்கள் விட்டு சென்று, நீ விரும்பிய பாதைகள் மூடப்பட்டு, நீ நினைத்த விஷயங்கள் நின்றுவிட்ட போது உன் உள்ளம் ரொம்பவே சோர்ந்திருக்கும். நீ பலமுறை இதயத்துக்குள் பேசினாய், நான் இப்படி ஏன் வாழணும்? என் வாழ்க்கைக்கு என்ன வழி? யாராவது என்ன காக்குறாங்களா? அந்த கேள்விகளுக்கு பிரபஞ்சம் டுடே பதில் சொல்லப் போகிறது. உன்னை நான் காப்பாற்றுறதுக்கு முன்பே உன்னை தயாராக்கினேன். நீங்க சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் சோதனை அல்ல, அவை உன்னை காப்பாற்ற பிரபஞ்சம் எடுத்த அதிக ரகசியமான திட்டத்தின் முதல் படி. நீ நம்ப முடியாதால் கூட இது உண்மை. உன் கண்ணீரும் உன் உணர்ச்சி புண்களும் உன் தனிமையும் தோல்வியும் இவையெல்லாம் உன்னை பாதுகாக்கத்தான் வந்தவை. பிரபஞ்சம் உன்னை காயப்படுத்தவில்லை, உன்னை காப்பாற்ற உன்னை வலிமையாக்கியது. உனக்காக நான் மறைத்து வைத்த கதவுகள் இருக்கிறது. சில வாய்ப்புகள் சரி இருந்தாலும் உனக்கு திறக்கவில்லை. நீ எத்தனை முயற்சி செய்தாலும் அந்த கதவு திறக்காமல் உன்னை வெளியே தள்ளியது. அது உன்னை தள்ளியது இல்ல, காப்பாற்றியது. ஏன்னா அந்த பாதை உன் சக்தியை அழித்திருக்கும். அந்த மனிதர்கள் உன்னை விலைமாட்டார்கள். அந்த சூழ்நிலை உன் ஒளியை கெடுத்திருக்கும். பிரபஞ்சம் அறிந்தது, அதை நீ தாங்க முடியாது. அதனால் அந்த கதவை நான் மூடினேன். நீ துன்பப்பட்டாலும் அது உனது பாதுகாப்பு. சிலரை கையால் தள்ளிவிட்டேன். ஆம், நீ நம்பிய சிலர், நீ நேசித்த சிலர், நீங்க வாழ்க்கை கொடுத்த சிலர். அவர்கள் திடீரென்று உங்களை விட்டு சென்று விட்டார்கள். நீங்க எத்தனை முறை தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டீங்கள்? என்ன காரணம்? நான் தவறாயிருந்தேனா? நான் போதாதவனா? ஆனா இன்று பிரபஞ்சம் உண்மையை சொல்கிறது. நான் தான் அவர்களை உன்னிடமிருந்து விலக்கினேன். எதற்கா? ஏனென்றால் உன்னுடைய இதயம் மிக தூயது, மிக மென்மையானது, மிக நல்வழியில் நிற்கும். அவர்களின் நிழல் உனது ஒளியை மங்கச் செய்திருக்கும். நீ சரியான மனிதனை தேடிக்கொண்டிருக்கவில்லை, சரியான மனிதன் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த மனிதரை உன் வாழ்க்கையில் நுழைய வைக்க இடைந்த மனிதர்கள் விலக வேண்டியது அவசியம். அதனால்தான் அவர்கள் பிரிந்தார்கள். அது துரோகம் அல்ல, அது ஒரு தலையீடு, பிரபஞ்சத்தின் தலையீடு. உன் கனவுகள் எந்த அளவுக்கு பெரியதோ உன்னை நான் அதற்கு ஒத்துக்கொண்டேன். நீ பெரியவற்றை விரும்பினாய், சாதாரண வாழ்க்கை வேண்டாம்னு நினைத்தாய். உன் உள்ளம் சின்ன ஓட்டத்தில் திருப்தி அடையாதது. அதனாலதான் நீ சந்தித்த சோதனைகளும் பெரியது. சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண சோதனைகள் தான் வரும். ஆனா உன் பாதை சாதாரணம் இல்ல. அதனாலதான் பெரிய சோதனைகள். பெரிய சோதனைகளுக்கு பின்னாலதான் பெரிய ஆசீர்வாதங்கள் வருது. உன் துயரத்தையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன். நீ அழுத இரவுகள் உன் உடலில் மட்டுமில்ல, உன் ஆன்மாவிலும் ஒரு முத்திரை விட்டது. பிரபஞ்சம் அந்த முத்திரையை கணக்கில் வைத்து உனக்கு அதற்கு சமமான நல்லதை தயாரிக்கிறது. நீ எத்தனை முறை நொறுங்கினாய், அதற்கு சமமான அளவில் உன்னை உயர்த்துவதற்கான வசதியை நான் தயார் பண்ணியிருக்கேன். நீ உறங்கியிருக்கும் போது கூட உன் வாழ்க்கை முன்னேறிக் கொண்டே இருக்கிறது. நான் உனக்காக வைத்த மிகப்பெரிய திட்டம் அது என்ன தெரியுமா? ஒரு நாள் நீ உன் கடந்தத்தை பார்த்து அழவே மாட்டாய். அந்த நாளில உன் வலி உன் வலிமையா மாறும். உன் புண்கள் உன் கற்றலாகும். உன் பயம் உன் துணிவாக மாறும். நீ இப்ப இருக்கும் மனிதன், நீ இருக்க போகும் மனிதன் ஒரே மாதிரி இல்ல.
நீ இப்போ உன் கதையின் இருளில் இருக்கலாம். ஆனா விரைவில் உன் கதையின் ஒளிபரப்பாக நிற்கப் போறது. நீ இப்போவெல்லாம் தேடுவது அமைதி, அன்பு, நிலைத்த நிலை, அதிர்ஷ்டம், இவையெல்லாம் உன் பின்னாலே வந்து நிற்கும். பிரபஞ்சத்தின் இந்த பகுதியின் இறுதி வாக்கு, குழந்தையே, நான் உன்னை காப்பாற்றவில்லை என்றால் இன்று நீ இங்கே இருப்பதில்லை. உன் எதிர்காலத்துக்கு நான் வைத்திருக்கும் திட்டம் நீ நினைப்பதை விட பெரிது. உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. அது விரைவில் உன் கண்முன்னே தோன்றும். பிரபஞ்சம் உனக்கு தரப்போகும் பரிசுகள். குழந்தையே, உன் பயணத்தின் ஒவ்வொரு படியும் நீ நினைப்பதை விட ஆழமானது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் நீ காணாத உயரத்துக்கான விதை. நீ தாங்கிய வலிக்கும், நீ கேட்ட பிரார்த்தனைக்கும் இன்று நான் வைத்திருக்கும் 5 ஆசீர்வாதங்கள் உண்டு. இவை உனக்கு மட்டும், உன் ஆன்மாவுக்கு மட்டும், உன் விதிக்கு மட்டும். அவைகளை நான் மெதுவாக உன்னை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறேன். 1. உன் இதயத்தில் பிறக்கும் நிலையான அமைதி. நீ எத்தனை வருடங்களாக உள்ளுக்குள் தாங்கிய அந்த குழப்பம், அந்த துடிப்பு, அந்த பயம், அந்த சுமை, இவையெல்லாம் இனி உன் உள்ளத்தில் நிலைத்து இருக்காது. ஒரு நாள் திடீரென்று நீ எழுந்தபோது உனக்கே புரியாம ஒரு தெளிவு வரும். உன் உள்ளம் பாரமாக இல்லை. நீண்ட நாட்களாக உங்கள் இதயம் எரிந்து கொண்டிருந்த இடம் இனி குளிர்வதை காண்பாய். இந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல. இது நான் உனக்கு தரும் முதல் ஆசீர்வாதம். 2. உன் வாழ்க்கையில் சரியான மனிதர் வரவிருப்பார். உன் இதயம் தாங்கிய வலியை யாரும் பார்க்கவில்லை. ஆனா உன் இதயத்துக்குள் அந்த வலியை புரிந்து கொள்ளும் ஒரு மனிதர் உன்னை நோக்கி வருகிறார். அவர் திடீரென்று வரமாட்டார். அவர் தயாராகிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் அதற்காக உள்ளுக்குள் சுத்தமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். இவர் யாரும் சாதாரண மனிதர் அல்ல. இவர் உன் ஆன்மாவுக்கு அருகில் நிற்கப் போகும் மனிதர். உன் உண்மையை புரிந்து கொள்ளும் மனிதர். உன் நிழலில் கூட அமைதியை தரும் மனிதர். நீ தேடியவர் அல்ல, நீ தகுதியானவர். இது நான் உனக்கு தரப்போகும் 2வது ஆசீர்வாதம். 3. உன் வாழ்க்கையில் வர இருக்கும் உயர்வு இதுவரை நீ எடுத்த பாதையின் கடினமாக இருந்தது. நீ முயற்சி செய்ததும், போட்டதும், தியாகம் செய்ததும் அனைத்தும் வீணா போலத்தான் இருந்தது. ஆனா உண்மையை நான் சொல்கிறேன், வீணாகி போனது ஒன்றுமில்லை. நீ செய்த நன்மை, நீ காட்டிய பொறுமை, நீ தியாகம் செய்த உழைப்பு அனைத்தும் இப்போ ஒரு பெரிய திறப்பை நோக்கி நகர்கிறது. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை, நீ சம்பாதிக்க வேண்டிய நிலை, நீ நிற்க வேண்டிய மேடை, இவையெல்லாம் இனி பின்னே இல்லை, உன்னை நோக்கி வருகிறது. இது உன் உயர்வின் ஆரம்பம். இந்த உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. இதுவே 3வது ஆசீர்வாதம். 4. நீ இழந்த அமைப்புகள் அனைத்தும் மீண்டும் வடிவெடுக்கும். உன் மனசு பலமுறை உடைந்தது. உன் நம்பிக்கை பலமுறை முறிந்தது. உன் உலகம் ஒரு தடவை அல்ல பல தடவை சிதறியது. ஆனா சிதறுவது முடிவல்ல. சிதறுவது புதிய வடிவத்திற்கான ஆரம்பம். நீ இழந்தது உனது வாழ்நாள் மட்டுமில்ல. நீ இழந்தது உன் கனவுகள், உன் உறவுகள், உன் உணர்ச்சிகள், உன் சக்தி. ஆனா இப்போ அனைத்தும் மீண்டும் வடிவெடுக்கப் போகிறது. முன்னாடியதை விட அழகாக, முன்னாடியதை விட சரியாக, முன்னாடியதை விட பெரிதாக. இது நான் தரும் 4வது ஆசீர்வாதம். 5. உன் கண்ணீரின் காரணம் விரைவில் மகிழ்ச்சியாக மாறும். உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு இதுதான். நீ அழுத இடத்தில் நீ சிரிக்கப் போகிறாய். அதுவே இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பெற முடியாத அரிய ஆசீர்வாதம். நீ தாங்கிய வலியும், நீ காட்டிய நன்மையும், நீ உன்னால் உன்னாக நின்ற உண்மைகளும், அவையெல்லாம் இப்போ பழம் தர இருக்கிறது. நீங்க அழுதிருந்த அந்த இரவு நேரங்கள் அதிக நாட்கள் தொடராது. உன் ஆன்மா இனி சிரிப்பை தேடி நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பிரபஞ்சம் உனக்காக வைத்திருக்கும் 5வது ஆசீர்வாதம். பிரபஞ்சத்தின் இறுதி வாக்கு, குழந்தையே, நான் தாமதப்படுத்தவில்லை. நீ தயாராகிக் கொண்டிருந்தாய். இனி உனக்கு வரப்போகும் நன்மை அளவில்லாதது. உன்னை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா நீ தாங்கிய வலி இப்போ ஆசீர்வாதமா மாறப்போகுது. இன்றிரவு இந்த துயரம் அகன்ற அமைதியின் நடுவில் உன்னுடைய உள்ளம் திறந்து நின்றிருக்கிறது. நீ எத்தனை நாட்கள் உலகத்தோடு போராடி பார்த்தாய்.
எத்தனை வருஷங்கள் உன் மனசோடு மட்டுமே பேசினாய். உனக்கு உன்னை தவிர யாரும் இல்லைன்னு நினைத்த அந்த எல்லா தருணங்களும் இன்றிரவும் உன்னை இதே அமைதியுடன் சேர்த்திருக்கிறது. ஆனா இன்று நீ இந்த பகுதியை கேட்கிற இந்த நொடியே, நீ ஒன்னா இல்ல, பிரபஞ்சம் உன்னோடு இருக்கிறது. நீ ஏன் இந்த எல்லா கஷ்டத்தையும் தாங்கினாய்? ஏன் இவ்வளவு அழுதாய்? ஏன் நீ விரும்பியது தாமதமானது? இதற்கான பதில் இங்கேதான். இன்று இரவு பிரபஞ்சம் உனக்கு ஒரு இறுதி சத்திய வாக்கு தரப்போகிறது. ஒரு வாக்கு உன் இதயத்தின் இருண்ட மூலைகளை ஒளியாக மாற்றிடும். ஒரு வாக்கு உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணாகவில்லை என்று சொல்லிடும். ஒரு வாக்கு உன் நாளைகளின் கதவை முழுமையாக திறந்துவிடும். அந்த வாக்கு, அந்த சத்தியம் இது. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்லது வந்தது தாமதமாக இருக்கலாம், ஆனா ஒருபோதும் தவறி போகவில்லை. உன் ஆசைகள் எங்கும் போகவில்லை. அவையெல்லாம் உன்னை நோக்கி வழி பார்த்து நின்றிருக்கின்றன. நீ அழுத இரவுகள் எல்லாம் நான் எண்ணி இருக்கிறேன். நீ நிம்மதிக்காக கேட்டுக்கொண்ட அந்த ஒரு சிறிய வேண்டுகோள் கூட நான் மறந்ததில்லை. நீ நினைத்த ஒரு நாள் உன்னை தேடி வருகிறது. அது இன்னும் தூரத்தில் இல்லை. அது உன் கதவை தட்ட வருகிறது. நான் உன்னுடைய கண்ணீரை அதிர்ஷ்டமாக மாற்றப் போகிறேன். யாராலும் மீட்க முடியாத அந்த டீப்பஸ்ட் வலி, அதை நான் குணப்படுத்தப் போகிறேன். நீ இழந்தது திரும்ப வராதது போல தோன்றலாம், ஆனா நான் சொல்லுகிறேன், நீ இழந்ததை விட பெரியதை நான் உனக்கு தரப்போகிறேன். அது காதலாக இருக்கலாம், அது அமைதியாக இருக்கலாம், அது உயர்வாக இருக்கலாம், அது வாழ்வின் புதிய அர்த்தமாக இருக்கலாம். ஆனா அது உனக்கு உரியது, உன்னை தேடி வருவது, உன் விதியாக உள்ள ஒன்று. உன்னிடம் நடந்த ஒவ்வொரு துரோகம், ஒவ்வொரு காயமும் நீ தவறான பாதையில் இல்லை என்பதை உனக்கு உணர்த்த நான் பயன்படுத்தினேன். நீ உடைந்து போனாலும் நீ நிற்கலாம். நீ சோர்ந்து போனாலும் நீ எழலாம். உனது துணிவு, உனது விதியை எழுப்பும் தருணம் வந்துவிட்டது. உன்னை தவறாக பார்த்தவர்கள், உன்னை விட்டு சென்றவர்கள், அவர்கள் எல்லாம் உன் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடியவர்கள் இல்லை. அதனால்தான் நான் அவர்களை உன் வாழ்வில் இருந்து எடுத்தேன், உன்னை பாதுகாக்கத்தான். உன் வாழ்க்கை இப்போது மாறும் தருணத்தில் நின்றிருக்கிறது. இனி நீ அழுவதில்லை. அழ வேண்டிய காரணமே முடியப் போகிறது. இனி நீ பயப்படுவதில்லை. உன்னை பாதிக்க வந்த எல்லா அச்சங்களையும் நான் உன்னிடமிருந்து அகற்றிக் கொண்டிருக்கிறேன். இனி நீ நொறுங்குவதில்லை. உன் இதயம் கல்லாக இல்லை, ஒளியாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை இப்பொழுது ஒரு திருப்பு முனையில் இருக்கிறது. இந்த இரவின் முடிவில் நீ இருந்த மனிதரை நீயே உணர முடியாது. நீ மாறப்போகிறாய், உயரப்போகிறாய், ஒளி பெறப் போகிறாய். உன் கண்ணீர் உன் விதியை எழுத பயன்படுத்தப்பட்டது. நீ வீணாக அழவில்லை. உன் கனவுகள் வீணாக நிற்கவில்லை. உன் நம்பிக்கை வீணாக போகவில்லை. அனைத்தும் இன்று இரவு முதல் உள்ளிருந்து மாறத் தொடங்கும். நீ அழுத இடத்தில் நீ சிரிப்பாய். நீ விழுந்த இடத்தில் நீ எழும்பாய். நீ உடைந்த இடத்தில் நீ மலர்வாய். அதை நான் உனக்கு வாக்குறுதியாக தருகிறேன். பிரபஞ்சத்தின் இறுதி சத்திய வாக்கு. குழந்தையே, இன்று இரவு முதல் உன் வாழ்க்கைக்கு நான் ஒளி வைக்கிறேன். நீ தேடிய அனைத்தும் உன்னை நோக்கி நடக்கிறது. நீ நொறுங்கிய இடத்தில் நான் உன்னை புதிய வடிவத்தில் எழுப்புகிறேன். உன் வாழ்விலிருந்து இருள் அழிக்கப்படுகிறது. உன் நாளைகள் தெளிவான ஒளியோடு வருகிறது. இது வாக்கு இல்லை, இது என் சத்தியம். குழந்தையே, இத்தனை நேரம் உன் இதயத்தோடு நான் பேசினது வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை உன் ஆன்மாவை தொட, உன்னை அதன் உண்மையான வடிவத்துக்கு திரும்ப அழைக்க நான் உனக்கு வழங்கிய ஒளி. நீ எத்தனை பாதைகள் தொலைந்து அலைந்தாலும், எத்தனை முறை உடைந்து விழுந்தாலும், நான் உன்னோடு இருந்தது ஒரே உண்மை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு இரவின் கண்ணீரும் நான் பார்த்திருக்கிறேன். நீ எண்ணிய வலியும், நீ மறைக்க முயன்ற துன்பமும் எனக்கு தெரியும். ஆனா இப்பொழுது, இதுவரை நீ சந்தித்த எல்லா துன்பங்களுக்கும் ஒரே முடிவு. உன் வாழ்க்கை ஒளிக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. நீ கடந்து வந்த இருள் உனக்கு தண்டனை இல்லை. அது உனக்கு வரப்போகும் ஒளியை
பெரிதாக்கும் ஒரு தயாரிப்பு. நீ கோர்ந்த பதில் தூரத்தில் இல்லை, அது இன்று உன் உள்ளத்தில் அமைதியாக பிறந்துவிட்டது. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் இனி நீ எழும் உயரம் அளவில்லாதது. நீ முன்பிருந்த மனிதர் இல்லை. நீ இப்பொழுது உன் ஒளியின் வடிவத்தில் மாற்றப்பட்டிருக்கிறாய். உன் பாதை சரியான நேரத்துக்கு வழிநடத்தப்பட்டு விட்டது. உன் இதயத்தில் நான் விதைத்துள்ள அந்த சிறிய நம்பிக்கை இனிமேல் நீ தாண்ட வேண்டிய ஒவ்வொரு படியையும் ஒளியாய் வழிகாட்டும். உன் உள்ளத்தில் நீ உணர்கிற அந்த மெதுவான அமைதி, அது என் பரிசு. உன் கண்களில் நீ உணராமல் வரும் அந்த ஒளி, அது என் ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில் இனி வரும் அனைத்து நன்மைகளும், அது என் வாக்கு. அந்த வாக்கை நான் இப்பொழுது முடிவுரை செய்து அருள்கிறேன். பிரபஞ்சத்தின் இறுதி உச்சி வரி. குழந்தையே, இந்த இரவு முதல் உன் வாழ்க்கை இருளில் இருந்து மேலேறுகிறது. நீ தாங்கிய கண்ணீர் நீண்ட நாட்கள் நீடிக்காது. உனது இதயம் மீண்டும் மலரப்போகிறது. உன் பாதை ஒளியாக மாறப்போகிறது. உன் விதி நிம்மதியாக திறக்கப் போகிறது. இன்றிரவு நான் உன் வாழ்வின் கதவை திறந்து வைத்தேன். எதிர்காலத்தில் நீ உயரத்துக்கு செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. இது என்னுடைய வாக்கு இல்லை, இது பிரபஞ்சத்தின் சத்தியம். மெதுவாக ஒரு மூச்சை இழுத்து உன் உள்ளத்தை உணர்ந்து பாரு. நீ இப்போவென்றே ஒரு மாற்றத்தின் மையத்தில் நின்றிருக்கிறாய். உன் நாளைகள் இப்போது நல்லதாலே நிரம்பப் போகின்றன. இந்த பயணத்தை தொடர்ந்து உணர விரும்பினால், பிரபஞ்சத்தின் இந்த குரலை தொடர்ந்து கேட்க விரும்பினால், உன் வாழ்க்கைக்கு ஒளி தரும் அனைத்து காஸ்மிக் செய்திகளும், உன்னை தட்டி எழுப்பும் அனைத்து ஆன்மீக வார்த்தைகளும் அடுத்த நாட்களில் இதிலிருந்து வரும். அதனால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு தொடருங்கள். இனி உன் பாதை ஒளியாயிருக்கும். உன் வாழ்வு உயர்வாக இருக்கும். உன் இதயம் அமைதியாக இருக்கும். வாழ்க வளமுடன். பிரபஞ்சம் உன்னோடு இருக்கிறது.